ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஃபேமிலி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஆச்சி வீட்டு மாடி தோட்டம். பிளான்ட். இந்த மணி பிளான்ட் வந்து கேரளாவிலேருந்து கொண்டு வந்தது. கேரளாவில் கொட்டாரக்கரைங்கிற இடத்துல ஒரு சின்ன பீஸு ஒரு வீட்டிலேருந்து கட் பண்ணி கொண்டு வந்து வச்சு இதை வளர்த்துருக்கோம். இந்த செடி வந்து கன்னியாகுமரிக்கு ஒரு டூர் போயிருந்தோம். கன்னியாகுமரியில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கையில் அங்கேருந்து ஒரு சின்ன செடி அவங்க ஹோட்டல் மேனேஜர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து இது குட்டி செடியாக கொண்டு வந்து வளர்த்து இவ்வளோ பெருசாகிருக்கு வளர்த்துருக்கு. இந்த பூச்செடி வந்து சென்னையில் மகன் வீட்டிலேருந்து மருமக கொண்டு வந்து கொடுத்தது. இதுவுமே சின்ன செடியாக தான் இருந்தது. இதெல்லாம் வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இதுகள்லையும் மாற்றி வச்சு இதை வளர்த்து கொண்டு வந்திருக்கேன். இந்த செம்பருத்தியுமே வெளியூர் போயிருக்கிற இடத்துல ஒரு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு வளர்த்தது. நான் எந்த செடிகளுமே உள்ளூரில் எதுவுமே வாங்க மாட்டேன். எங்கெங்கே வெளியூர்களுக்கு போகிற இடத்துலேருந்து ஒவ்வொரு செடிகளும் தனித்தனியாக வாங்கிட்டு வந்து வச்சு வளர்க்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் நாம் சென்னைக்கு போகையில் சென்னையிலேருந்து எப்பயுமே வாங்கிட்டு வரும். சென்னைக்கு போகிற நேரம்லாம் நர்சரிகளில் போய் எனக்கு பூச்செடி கலெக்ட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ரோஸுமே நான் அங்கேருந்து இதெல்லாம் வாங்கி 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எனக்கு எப்பயும் பூத்துக்கிட்டே தான் இருக்குது. பேண்டா கலரு, ரெட் கலரு, எல்லோ, ஒயிட்டு எல்லா கலர்களுமே இருக்குது. உன் காலுக்குள்ள அவ்வளோதானா? அங்கே போய் அடுத்து கொஞ்சம் இதில் கலர் மாதிரி இருக்கும். வந்து அதில் வைலட் கலர் உள்ளது. வைலட்டும் இது வந்து செவந்தியப்பூலே வந்து வைலட் கலரில் உள்ளது. வைலட் கலரும் ஒயிட்டும் கலந்தாக்கில் டபுள் கலராக உள்ளது. இது முந்தி பூத்துது. இப்போ தான் திருப்பி மொட்டு விட ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் தான் அது வந்து பூக்கள் வந்து இதுவுமே இப்போ வச்சு நான் 2 வருஷமாக வளர்த்துட்ருக்கேன். இது வந்து எல்லோவும் ரெட்டும் கலந்த மாதிரி உள்ளது. இதுவுமே நான் சென்னையில் வாங்கிட்டு வந்தது தான். சென்னையில் வாங்கி வந்து இப்போ இதுவுமே ரொம்ப பூத்து முடிஞ்சு இப்போ திருப்பி 2வது இப்போ தான் அரும்பு விட ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் தான் பூக்க ஆரம்பிக்கும். இந்த அடுக்கு செம்பருத்தி வந்து நான் ஒரு நர்சரிக்கு போயிருக்கையில் அவங்ககிட்ட இது பெரிய மரமாக இருந்தது. அவங்ககிட்ட ஒரு குச்சி வாங்கிட்டு வந்து இது வந்து பதியம் போட்டு நான் வளர்த்து இவ்வளோ தூரம் செடியாக வந்திருக்கு. இனிமேல் தான் பூக்க ஆரம்பிக்கும். இன்னும் பூக்கலை. நான் எல்லாமே மேக்சிமம் போகிற இடங்களில் எனக்கு குச்சிகள் கிடச்சா கூட நான் வந்து அதை பதியம் போட்டு நான் அதை வளர்த்து தான் மேக்சிமம் செடிகள் உண்டாக்குவேன். நான் பதியம் போட்டப்போ தான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து அது வந்து செடி சின்னதாக இருக்கிறது வந்து அதுவுமே நான் பதியம் போட்டு உண்டாக்குனது. சீரடி போயிருந்தோம். சீரடியிலேருந்து லூனாவாலாங்கிற ஒரு ஊரில் வந்து நாங்கள் தங்கியிருக்கையில் அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் அவங்ககிட்ட குச்சி வாங்கி நான் பதியம் போட்டு இப்போ தான் உண்டாக்கி வருது. இப்போ தான் 3 மாதத்துக்குள்ளே ஆகுது அது பதியம் போட்டது. அது நாங்கள் சென்னையிலே இருக்கையில் பதியம் போட சொல்லி பதியம் போட்டு இப்போ தான் ஓரளவு செடி வளருது.
அது மேலே இருக்கிறதெல்லாம் இப்போ வெயில் காலங்களில் அதிகமாக வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வர்றதுனால நான் எறும்பு பொடி போட்டு எல்லாத்தையும் இது வெள்ளைப்பூச்சி வராமல் பாதுகாக்கிறதுக்காக வெள்ளையாக போட்டு வச்சுருக்கேன். இது வந்து அந்தி மந்தார பூ சாயந்தரம் 5 மணிக்கு தான் பூக்கும். அது வந்து பிராண்டா கலர் பூவாக இருக்கும். அது அடுத்தது அது பக்கத்தில் இருக்கிறது வந்து இது வந்து இறால் மாதிரி பிரான் பூன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும். இதுவுமே ஒரு இடத்துலேருந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சது தான். அந்த அந்தி மந்தார பூக்களும் வேறு இடங்கள்லேருந்து வெளிகளில் வந்து குச்சி வாங்கிட்டு வந்து வச்சு உண்டாக்குனது தான். எல்லாமே நான் வச்சுருக்கிறது ஃபுல்லாக குச்சிகளாக வச்சு. அது ஒயிட்டு அந்தி மந்தாரை. இதுவுமே நான் கோயிலுக்கு போகிற இடங்கள்ல அங்கேருந்து ஒரு வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து சின்ன கண்ணாக வாங்கிட்டு வந்து பதியம் போட்டு வளர்த்துது. இது வந்து பொன்னாங்கண்ணி. கீழே வீட்டில் பொன்னாங்கண்ணி கீரை வாங்குறப்ப நான் அந்த குச்சிகளை ஊனி வச்சு எனக்கு பொன்னாங்கண்ணி இப்போ வீட்டுக்கு இதுவே சரியாக போயிடுது. மாதத்துக்கு ஒருக்கா கட் பண்ணி பொன்னாங்கண்ணி எடுத்துகிட்டு திருப்பி அந்த குச்சிகளை வந்து அதிலேயே ஊனி வச்சு எனக்கு திருப்பி இதிலே எடுத்துகிட்ருக்கேன் நான் இப்போதைக்கு. அதே மாதிரி அதை ஒட்டி உள்ளது வந்து இது திராட்சை கொடி வந்து கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்து 4 கன்று வாங்கினதில் 2 கன்று உண்டாக்கியிருக்கேன். இது வந்து 2 திராட்சை கொடி இப்போ தான் மேலே படர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இப்போவே காய்க்கிறது வந்து கொஞ்சம் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. திராட்சை இன்னும் பழமாக வந்து நாங்கள் எடுக்கிற அளவுக்கு இன்னும் படரலை. இப்போ தான் படர ஆரம்பிச்சிருக்கு. இதுவுமே வந்து அரளி செடி, மலையரளியிலே வந்து கொத்து அரளின்னு சொல்லுவாங்க. வெள்ளை பூவாக கொத்தாக பூக்கும். இதுவும் நான் எங்கள் அப்பாவுக்கு சாமி கும்பிட்றதுக்கு ஊருக்கு போயிட்டு வரையில் ஒரு பெட்ரோல் பல்க்லேருந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்து பெரிய குச்சாக வாங்கிட்டு வந்து சின்ன குச்சிகளாக போட்டு பதியம் போட்டு உண்டாக்குனது. அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் தனி குச்சிகளாக இருக்கும். இதுவுமே நான் பதியம் போட்டு உண்டாக்கி இதிலேருந்து எடுத்து கொண்டு போய் திருப்பி எங்கள் அம்மா வீட்டில் ஒரு குச்சி வச்சு அவங்களுக்கு இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சின்னு சொன்னாங்க. இந்த மாதுளங்கன்று வந்து நான் இப்போ மாதுளம் பழம் நம்ம வீட்டில் வாங்குறதுல ஒரு சில பழங்கள் வந்து பாலாகி கெட்டு போயிருக்கும். அதுலேருந்து விதை போட்டு அந்த பழத்துலேருந்து அந்த விதையை போட்டு உண்டாக்கின கன்று இது. உண்டாக்கி இப்போ எனக்கு இது பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சீசன் இல்லாதனால பூக்கலை. இந்த பைனாப்பிள் வந்து நம்ம பழம் வாங்கி சாப்பிட்றோம்ல, அதில் உள்ள முன்னாடி வந்து அந்த பைனாப்பிள் இலையோடு தான் இருக்கும். அதை கட் பண்ணி ஒரு பாட்டிலில் நிறையா தண்ணி விட்டு ரொம்ப வெயில் படாத அளவுக்கு போட்டு வச்சிங்கன்னா அதுவே அதில் தன்னால் வேர் விட்டு வரும். அந்த மாதிரி வேர் விட்ட பிறகு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா நல்லா பெருசாக வந்து காய்க்கிற அளவுக்கு வரும். இது வந்து டபுள் கலர் மலையரளி. இதுவுமே குச்சி கொண்டு பதியம் போட்டு அந்த 2 குச்சி வந்து உண்டாயிருக்கு. இதையுமே இனிமேல் எடுத்து தனியாக வச்சு வளர்க்கணும். இது வந்து பொடுதலை. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து இது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து சீரடிக்கு போயிருக்கையில் ஒரு ஹோட்டல்லேருந்து ஒரு பூச்செடி மரத்துலேருந்து விதைகளாக எடுத்துகிட்டு வந்தேன். அந்த விதைகளை போட்டு இப்போ உண்டாக்கியிருக்கேன். இப்போ தான் குட்டி செடிகளாக நிறையா முளைச்சிருக்கு. இனிமேல் இதையும் தனியாக எடுத்து வச்சு உண்டாக்கணும். எடுத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் இருக்கு. கத்தாழை செடி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. வெயில் காலத்தில் கத்தாழையை வந்து சீவி அந்த நொங்கு மாதிரி அதை எடுத்து சாப்பிட்றது உடல் சூட்டை குறைக்கும். கந்திஷ்டிக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் கத்தாழையும் வீட்டில் நிறையா வளர்க்குறேன். பதியம் போடும் முறை ஒரு குச்சியை கொண்டு வந்தோம்னா நம்ம வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி வாளிகளில் வந்து கோகோ பீட்டு இலைகள் போட்டு குச்சியை கட் பண்ணி வெயில் படாமல் இந்த மாதிரி ஏர் போகாமல் தண்ணி விட்டு கெட்டி வச்சோம்னா இது வந்து தன்னால் முளைச்சி வேர் விட்ட பிறகு நம்ம எடுத்து தனியாக பிரித்து வைக்கணும். இப்போ இது வெயில் காலமாக இருக்கிறதுனால நான் கனத்தை சாக்கு மாதிரி போட்டு கெட்டியிருக்கேன். இல்லாட்டினா நைஸ் கவர் போட்டு கெட்டினாலே போதுமானது. இந்த இப்போ இது கொண்டு வந்து 1 மாதம் ஆகுது. இது இப்போ தான் தழுத்துருக்கு. இப்போ தான் தழுக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் தளிர் விட ஆரம்பிச்சு. இப்போ இது 1 மாதம் ஆகுது. இது நான் பதியம் போட்டு. அது ஒன்று வந்து டோலக் செம்பருத்தி. இது திருவனந்தபுரம் கோயிலுக்கு முன்னாடி ஒரு கடையில் அழகாக இருக்குதுன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு குச்சி வாங்கி கொண்டு வந்து வச்சு சமீபத்தில் திருவனந்தபுரம் போயிருக்கையில் அங்கேருந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம்.
நானாக தயார் பண்ணுற உரம். நான் இது தவிர வேறு எந்த உரமும் செடிகளுக்கு இயற்கை உரம் கூட போட்டது கிடையாது. இது தேங்காய் புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு. நம்ம வீட்டில் வெங்காயம் வாங்கினோம்னா வெங்காயத்தை வந்து ஊற வச்சு தோல் உரிப்போம். நான் என்ன பண்ணுவேன், மொத்தமாக 1 கிலோ வெங்காயம் வாங்கினோம்னா அதை ஒரு 1/2 கிலோவை ஊற வச்சு அந்த தோலை ஃபுல்லாக உரித்து பூண்டு தோல் இது எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு அடி அடித்து இதோட கலக்கி வச்சுருவேன். இது போக நம்ம வீட்டில் அரிசி நனைய வைப்போம்ல இட்லிக்கு, அந்த இட்லிக்கு ஊற வச்ச அரிசி களைகிற தண்ணி, உளுந்து களைகிற தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றி வச்சு, இது வந்து அரிசி களைஞ்ச தண்ணி இதுக்கெல்லாம் போட்டு கலக்கி ஊற வச்சு ஒரு 3 நாள் ஊற வச்சுட்டு இந்த தண்ணி தாங்க 6 மாதத்துக்கு ஒருக்கா ஊற்றுவேன். இதே மாதிரி தூர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடி தூர்கள்லையும் தென்னை மட்டையாக அடுக்கி வச்சுருப்பேன். இது வந்து வெயில் காலங்களில் வந்து நம்ம தண்ணி விட்டோம்னா அந்த தண்ணி ஈரப்பதம் வந்து காயாமல் ஒரு 4 நாள் 5 நாள் வரைக்கும், ஏன் 1 வாரம் வரைக்கும் கூட இந்த தண்ணி காயாமல் அதுக்கு ஈரப்பதத்தை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வெயில் காலங்களில் தென்னை மட்டைகளை அடுக்கி. இந்த மாதிரி இயற்கையாக தேங்காய் புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, நான் மெயினாக வந்து அரிசி களைஞ்ச தண்ணி, உளுந்து களைகிற தண்ணி, வெங்காயத்தோல் இந்த மாதிரி எதுகளையும் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். காய்கறி வேஸ்ட்டுகளெல்லாம் ஒவ்வொரு டப்பாக்களில் போட்டு வச்சு கீழே கொஞ்சம் கோகோ பிட்டு வேப்ப இலை போட்டு வச்சு அது கூட இந்த காய்கறி வேஸ்ட்டுகளெல்லாம் தனியாக பிரித்து போட்டு வச்சு அதுகளை மக்க வச்சு அந்த உரங்கள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சாணி குப்பை இந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே நான் யூஸ் பண்ணது கிடையாது. எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடு போதும், அடுத்ததுக்கு ஊற்று. அது புல் வகையை சேர்ந்தது. ஒன்று வந்து மஞ்சள் கலரு, இன்னொன்று வந்து வயலட் கலரு. அதுவுமே ஒவ்வொரு இடங்களில் போகையில் எடுத்துகிட்டு வந்து உண்டாக்குனது. எப்பயுமே அரிசி களைகிற தண்ணி, உளுந்து களைகிற தண்ணி இதுகள் ரோஸ் செடிகளுக்கு ஃபுல்லாக ஊற்றிடு. இந்த ரோஸுக்கு ஊற்றுங்க, கொண்டா இந்த இதுக்கு கொண்டா. எல்லா சமையலுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருள்களையுமே வேஸ்ட் பண்ணாமல், இப்போ மாவுகளும் வண்டு வச்சிருச்சு உளுத்து போச்சுன்னா கூட நீங்கள் அந்த மாவு கோதுமை மாவு, அரிசி மாவு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை அப்படியே தண்ணியாக கலக்கி மாடி தோட்டத்துக்கு பந்தல் போட்டு ஃபுல்லாக தென்னை மட்டை ஓலை இருக்கு இல்லையா, அதை நல்லா அழகாக விரித்து விட்டு பந்தல் போட்டு ரெடி பண்ணோம். தென்னை ஓலைகளை வச்சு மேலே கவர் பண்ணியிருக்கனால செடிகளுக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்காது. எங்களோட யூடியூப் சேனல் முதல் வீடியோவே எங்கள் வீட்டு அள்ளி தொட்டி. உங்கள் வீட்லேயும் அள்ளிப்பூ செடி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அள்ளி கிழங்காவும் எங்ககிட்ட வாங்கிக்கலாம். இல்லை நல்லா செடி மாதிரி வளர்த்து தாங்கன்னு சொன்னாலும் நாங்கள் வளர்த்து தருவோம். அள்ளி கிழங்கு இல்லை அள்ளி செடி வேணும்னு நினச்சா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, கிடைக்கும். மாடி தோட்டம் பார்த்தீங்க. இப்போ பார்க்குறது டேபிள் ரோஸ். வீட்டு பால்கனியில் சுற்றி அழகழகான டேபிள் ரோஸ். டேபிள் ரோஸில் இத்தனை கலர் இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வெளியில் எங்கே போனாலும் அங்கே பார்க்குறதுக்கு எந்த செடி அழகாக இருந்தாலும் அதை கலெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து அதை பக்குவமாக நல்லா செடியாக கொண்டு வந்துடுவாங்க. இந்த செடிகள்லாம் வச்சுருக்க பூந்தொட்டி எல்லாமே அம்மாவாக ரெடி பண்ணது தான். வேஸ்ட்டாக இருக்கிற காய்கறி கூடை, உடைஞ்ச கூடையில் சிமெண்ட்டு வச்சு அச்சு வச்சு ரெடி பண்ண தொட்டிகள் எல்லாமே. காலையில் எழுந்திரிச்சி வெளியில் வந்து அழகாக நேச்சுரலை ரசித்த மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். பார்க்க நல்லா அழகாக பூத்து இருக்கிறது, அதை பார்த்தோம்னாலே நம்மளுக்கு நம்மளோட செயல்களில் இன்றைக்கி சிறப்பாக அமையுங்கிற நம்பிக்கை நம்மளுக்கே வரும். வெளியில் மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேயும் மணி பிளான்ட்டு ஒரு தொட்டி வச்சு, அந்த தொட்டி பக்கத்தில் பெரிய மீன் தொட்டியும் இருக்குது. மீன் தொட்டிக்குள்ளேயும் செடி விழுந்து நல்லா வேர் விட்டு, தண்ணிக்குள்ளே இருக்கிறனால நல்லா வேர் விட்டு படர்ந்து வந்திருக்கு. இந்த கொடியை மேலே வரையும் தூக்கி கெட்டி நல்லா படர்ந்து வந்திருக்கு. மேலே அதுக்குன்னு தனியாக நெட்டு போட்டு வலை கட்டியிருக்கும்.
கெட்டி அதில் படர விட்ருக்கோம். கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி இருக்கிறது கூட இப்போ வெயில் தாக்கத்தினால, ஏன்னா காலை வெயில் கரெக்டாக அந்த மணி பிளான்ட்டில் நல்லா விழுகும். மாடி தோட்டத்துலேருந்து கிடைச்ச பூ செம்பருத்தி, மஞ்சள், சாண்டில், பிங்க், ஒயிட் ரோஸ், சிகப்பு அரளி எல்லாமே மாடி தோட்டத்துலேருந்து கிடச்சிது. இது டெய்லி சாமிக்கு படைச்சிட்டு நாங்களும் வச்சு யூஸ் பண்ணுவோம். வீட்டை ஒட்டி உள்ள தென்னை மரத்தில் தூக்கணாங்குருவி கூடு கட்டியிருக்கு. தூக்கணாங்குருவி கூடு பார்க்குறதே ரேர். எங்கள் தென்னை மரத்தில் 1 2 இல்லை 3 கூடு கட்டியிருந்தது. அது எல்லாம் இப்போ குஞ்சு பொரித்து அது கொடுத்த சத்தமே எங்களுக்கு வீடியோவுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸாக சூப்பராக ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாட்சிங் ஃபார் ரெயின்போ ஃபேமிலி சேனல் ஃப்ரெண்ட்ஸ். $40 செகண்ட் 50 செகண்ட் பிறகு கட் பண்ணிடு.